சென்னை ஆட்டோ ஓட்டுநர்களினுடைய நிலை என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்னங்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்திருந்தோம். சென்னையை பொறுத்தளவு இதை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்பது அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது, அது குறித்த கருத்துக்களை பதிவு செய்யுங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் ஆட்டோக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான ஆட்டோக்கள் பயன்பாட்டில் தற்பொழுது இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இதில் பர்மிட்டுடன் ஓடுவது, பர்மிட் இல்லாமல் ஓடுவது என்று இரு வகையாக ஆட்டோக்களை பிரித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஆட்டோக்களும் சென்னையில் புழக்கத்தில் அதிக அளவில் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இது போன்ற ஆட்டோக்கள், அதாவது தங்களுடைய சௌகரியத்திற்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆட்டோக்களின் விலை நிர்ணயம் என்பது அதிக அளவில் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விலை நிர்ணயத்தை அரசு கடந்த 2013ஆம் ஆண்டு 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் என்றும், அதே போன்று ஒவ்வொரு கிலோமீட்டர் கூடுதலாக செல்லக்கூடிய நிலையில் ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்திருக்கிறது. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசலின் விலை உயர்வு மற்றும் தங்களுக்கு ஆட்டோவிற்கு எஃப்சி, அதாவது ஆர்டிஓ அலுவலகத்தில் எஃப்சி செய்யக்கூடிய ஆட்டோக்களுக்கு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம் மற்றும் ஒரு நாள் காலதாமதம் என்றாலும் அவர்களுக்கான அபராதம் என்பது அதிக அளவில் தற்பொழுது அரசு நிர்ணயித்திருக்கிறது. எனவே தங்களுடைய மீட்டர் கட்டணத்தையும் சரிவர அரசு நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஆட்டோ ஓட்டுநர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை நகரை பொறுத்தவரையில் இயங்கக்கூடிய ஆட்டோக்கள் 25 ரூபாயும் அதே போன்று மீட்டருக்கு 12 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்திருப்பது தற்போதைய காலகட்டத்தில் ஏற்புடைய இல்லை. எனவே கால சூழலுக்கு ஏற்றார் போல உயர்நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டிருக்கிறதோ அதன் வழிகாட்டுதலின் பேரில் 3 மாதத்திற்கு ஒரு முறை ஆட்டோ கட்டணத்தை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஆட்டோ ஓட்டுநர்களால் முன்வைக்கப்படுகிறது. இப்போது பெரும்பாலான சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டோக்கள் குறிப்பாக பர்மிட்டுகளுடன் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஓட்டுநரிடம் கேட்கலாம், சார் நீங்க மீட்டருக்கு உட்பட்டு தான் கட்டணம் வாடிக்கையாளர்களிடம் வாங்குறீங்களா? அவ்வாறு வாங்க முடியாததற்கான காரணம் என்னவா நீங்க முன்வைக்கிறீங்க? நீங்கள் இப்போ மீட்டர் தான் மேலே போட்டு ஓடிட்டு இருக்கு. மீட்டர் மேலே 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. சரி, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க கால நிர்ணயத்துக்குள்ளே மாற்றணும், அதாவது என்ன மீட்டருக்கு 25 ரூபாய் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. தற்போதைய காலகட்டத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு அரசு நிர்ணயிக்கணும், எவ்வளவு அது எத்தனை கால நிர்ணயத்துக்குள்ளே அதை நிர்ணயிக்கணும் அப்படின்றது இப்போ ரொம்ப நாளாக கேட்டு எவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பாக்ஸு அது இது எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு வீல் பஞ்சர் விட்டாலும் கூட 50 rupees கேட்காப்புல. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேலை அப்பப்போ ஏவைக்கிடுது. அதனால் விற்க விலைவாசியில் 1.8 பாயிண்ட் தான் இப்போ கிலோமீட்டருக்கு 25 கொடுத்தேன். 25 எங்களுக்கு கட்டுதில்லை. ஆமாம், எவ்வளவா அரசு நிர்ணயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது என்ன, 25 ரூபாயை எவ்வளவா உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான கோரிக்கையை அரசுக்கு நீங்கள் முன்வைக்கிறீங்க? அதை பற்றி இல்லை இவர் பேச மறுத்திருக்கார். ஆனால் நம்ம இதற்கு முன்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களிடம் கேட்ட பொழுது தங்களுக்கு குறைந்தபட்சமாக, அதாவது 1.8 கிலோமீட்டர் ஓட்டும் பொழுது தங்களுக்கு குறைந்தபட்சமாக 50 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்றும், அதே போன்று கிலோமீட்டருக்கு 12 ரூபாய் என்று இருப்பதை 20 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அதே போன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்டிஓ அலுவலகத்தில் இந்த எஃப்சி முறை பயன்படுத்தும் பொழுது அதற்கான கட்டணமும் அதிக அளவில் இருக்கிறது. அதனை குறைக்க வேண்டும் என்றும், அதே போன்று ஒரு நாள் எஃப்சி செய்வதை தவறவிட்டாலும் அதற்கு அடுத்த நாள் எஃப்சி செய்வதற்கான அந்த விலை நிர்ணயம் என்பது அதிக அளவில் இருக்கிறது. அதற்கான அபராதமும் அதிக அளவில் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக அளவில் மீட்டர் தொகை வாங்கும் பொழுது அவர்கள் உரிய அதிகாரிகளிடம் புகார் அளிப்பதற்கான டோல் ஃப்ரீ எண்ணை அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த எண் தற்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக வாடிக்கையாளர்கள் ஆட்டோவின் பிற்புறத்தில் எழுதியிருக்கக்கூடிய 182042555430 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை தெரிவிப்பதற்கு அரசு வழிவகை செய்திருந்தாலும் இந்த புகார்களின் அடிப்படையில் எத்தனை ஆட்டோக்கள் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் இதற்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களிடம் பேசும்பொழுது அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், உரிய கால நிர்ணயத்தில் அரசு விலையை நிர்ணயித்து அதன் பிறகு தங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் தங்கள் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் வரவேற்போம். ஆனால் கால நிர்ணயம் தற்பொழுது வரை செய்யாமல் விலைகளை மாற்றி அமைக்காமல் தற்பொழுதும் 2013ஆம் ஆண்டில் நிர்ணயித்த அதே தொகை அடிப்படையில் மீட்டரை வாங்க சொல்வது ஏற்புடையதாக இல்லை. இதனை அரசு கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் இங்கு இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் முன்வைக்கிறார்கள். தேவேந்திரன்.